இன்றைய தேதியில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இப்போ சோஷியல் மீடியாலாம் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸினுடைய ஒரு போராளி என்ன செய்கிறாருன்னா, மெர்கவா டேங்க் இருக்குது. அந்த மெர்கவா டேங்க் இப்போ வந்து காசாக்குள்ளே தானே இருக்காங்க இஸ்ரேலினுடைய சில படைகள். அப்போ மெர்கவா பீரங்கிகள் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து ஒளிஞ்ச வந்தவர் அவர் கையில் ஒரு வெடிபொருள், ஒரு சின்ன ஒரு வெடிபொருள் மாதிரி இருக்குது. அதை தூக்கி அந்த டேங்கில் வச்சுட்டு ஓடி வந்துடுறார். திடீர்னு பார்த்தா அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது. அது வெடித்து சிதறும் போது அந்த டேங்க் அழிந்து விடுகிறது. என்னையா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு தைரியம் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸின போராளிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரலாக ஓடிட்டுருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத இஸ்ரேலினுடைய படையும் அங்கே ஒரு கேள்வியாகவே கேட்டுட்ருக்காங்க. மெர்கவா பீரங்கி அவ்வளோதானா? ஏன்னா அதனுடைய ஒரு முக்கியமான பகுதி, அந்த பகுதியில் அப்படி ஒரு வெடி வெடிச்சிச்சுன்னா மெர்கவா பீரங்கி இல்லை அப்படிங்கிற அந்த மார்க் வர யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ஹமாஸின போராளிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அப்படின்னா இதே ஹமாஸின போராளிகளை பற்றி இஸ்ரேலுக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய டனல் ஸ்ட்ரக்சர், 500 கிலோமீட்டர் அளவுக்கான டனல் ஸ்ட்ரக்சரை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது இதே ஹமாஸினுடைய ஒரு தலைவர் தான். ஸோ 500 கிலோமீட்டருக்கான டனல், அதை அழிப்பதற்கு இஸ்ரேல் கையாளக்கூடிய அடுத்த வியூகம் என்ன, என்னென்ன ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன படைகள் உள்ளே வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நேற்று நான் வெளியிட்ட வீடியோவுக்கு ஆதரவளித்து இல்லை அதை மிகப்பெரிய அளவில் எந்த நண்பர்களுக்கு தெரிய வேண்டுமோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்ட அத்தனை டிபி ட்ரூப்ஸுக்கும் நன்றி. ஏன்னா உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்ய முடியாது, அது அசாத்தியமானது. நம்ம இப்போ செய்கிறது நம்ம சக்திக்கு மீறி நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டு மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஹமாஸ், அந்த ஹமாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டனல் ஸ்ட்ரக்சர். இந்த நார்த்தன் காசாவிலேருந்து சதன் காசாவுக்கு வந்துருங்கப்பா, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு 10, 15, 13 லட்சம் மனிதர்கள் கீழே வந்துருங்கன்னு சொல்லி ஒரு 24 hours அப்படிங்கிற ஒரு டைம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இஸ்ரேலினுடைய படை. ஏன் அந்த ஒரு டைம் கொடுத்து நார்த்தன் காசாவிலேருந்து சதன் காசாவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. நார்த் சைடில் பெரிய அளவில் டனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு காரணம். அதுவும் காசா சிட்டி, ரொம்ப அளவில் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு காசா சிட்டி. அப்போ அந்த காசா சிட்டிக்கு கீழேயும் 70 மீட்டர் ஆழத்தில் இந்த டனல் ஸ்ட்ரக்சரை ஹமாஸின போராளிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இஸ்ரேலுக்கும் தெரியுது. 2021 யஹ்யா சின்வார் அப்படிங்கிற அந்த ஹமாஸ் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எஸ், நாங்கள் பெரிய அளவில் டனல் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுருக்கோம், அடுத்த ஆப்ரேஷனுக்கு ஹமாஸின போராளிகள் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை வெளியில் விடுறார். அப்போ 2021 தான் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை விழுது, 500 கிலோமீட்டர் அளவுக்கான டனல் ஸ்ட்ரக்சர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. இந்த 500 கிலோமீட்டர் அளவுக்கான டனல் ஸ்ட்ரக்சரை காசா மெட்ரோ அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மெட்ரோ அப்படிங்கிறது ஒரு மக்கள் இல்லாட்டி பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு யோசித்தாலும், இங்கே காசா மெட்ரோ அப்படின்னு சொல்கிறது ஹமாஸின போராளிகளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்கே நார்மல் பீப்புளுக்கு அலௌட் கிடையாது. அங்கே வந்து ஹமாஸின போராளிகள் அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய வெடிப்பொருட்களை சேகரித்து வைப்பது, அவங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம், கமாண்ட் ஸ்டேஷன், அவங்களுடைய ராக்கெட்டை சேகரித்து வைப்பது, இப்படிங்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ரேண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டனலை உருவாக்குறதுக்குன்னு 900 மனிதர்கள் அங்கே ஹமாஸில் நிரந்தர வேலையில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 900 நபர்கள் நிரந்தர வேலையிலும் தற்காலிக வேலைக்காக நிறைய பேர் இந்த சுரங்கம் தோண்டுவதற்காக அழைத்து செல்லப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. 1990களில் இந்த மாதிரி ஒரு டனலை இவங்க தோண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இஸ்ரேலுக்கு கிடைச்சாலும் 2005க்கு பிறகு தான் இஸ்ரேலால் இதை தடுக்க முடியாமல் போனது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2006 தான் ஹமாஸ் என்ன செய்கிறாங்க, இஸ்ரேலினுடைய அரசியல் கட்சியாக மலர்ந்து அங்கே பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க. அப்போ 2005, 2006 இந்த காலகட்டத்தில் அங்கே நிலை நின்று கொண்டிருந்த இஸ்ரேலினுடைய இராணுவம் காசா பகுதியை விட்டு வெளியேறுறாங்க. இப்போ மறுபடியும் அந்த டனல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கான அந்த வேகத்தை அதிகரிக்கிறது ஹமாஸ். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு தேவையான கான்கிரீட், அதுக்கு தேவையான டெக்னாலஜி, இது எல்லாத்துலேயுமே ஈரான் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு வராங்க. மக்களுக்கான வீடுகள் கட்டக்கூடிய அந்த கான்கிரீட்டை இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த டனல் ஸ்ட்ரக்சருக்காக பயன்படுத்துகிறாங்க. எகிப்திலிருந்து இந்த மாதிரி டனல் தோண்டுவதற்கெலாம் மெஷினரிஸ் அப்படிங்கிறது பெரிய லெவல் மெஷினரிஸ்லாம் இல்லையா.
நார்மலாக கைகளால் சில டனல்ஸ் அப்படிங்கிறது தோண்டப்பட்டிருக்கும். கைகளால் பயன்படுத்தக்கூடிய கருவியை இந்த டனலுக்குள்ளே வச்சு அதை எப்படி தோன்றதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மாடிஃபை பண்ணி அந்த மாதிரியான சுரங்கங்களும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த டனலில் காரை வர அங்கே வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு டனல் ஸ்ட்ரக்சரை ஏன் இந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி அவங்க செய்யணும்னா 70 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. ஒரு டனலுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி போகணும், அதை பக்காவாக என்ன செய்யணும்னா திட்டமிட வேண்டும். இந்த இடத்துலேருந்து இந்த டனலை அது கனெக்ட் பண்ணணும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல தண்ணீர் ஃப்ளட் வரலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவங்க பக்காவாக திட்டம் போடணும். ஆக்சிஜன் அப்படிங்கிறது அதுக்குள்ளே கிடைக்கணும். சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது அந்த டனலுக்குள்ளலாம். அப்போ எலக்ட்ரிசிட்டி கட் ஆகக்கூடாது. அப்படி கட் ஆச்சுன்னா எந்த இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது ஒரு வெல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த காசா மெட்ரோ அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஹமாஸினுடைய 500 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த டனல் ஸ்ட்ரக்சர். 500 கிலோமீட்டர் எப்படி விக்கி அப்படின்னு கேட்டால் குறுக்கா மறுக்கா சுற்றி அப்படி இப்படின்னு சொல்கிற என்டையர் நெட்வொர்க் தான் 500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி ஒரு டனலை உருவாக்கிட்டாங்க. இந்த டனலுக்குள்ள அவங்களுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்தாம ஹமாஸ் இவ்வளோ நாள் ரகசியமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே இஸ்ரேலுக்கு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவ்வளோ பெரிய டனல் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ராக்கெட்டை சேகரித்து வச்சிருக்காங்க. அந்த பொருட்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மக்கள் அங்கே காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பசி பட்டினியில் இருந்தாலும் வேலைக்கு இஸ்ரேலுக்குள்ள வந்து தான் அவங்களால வேலை செய்ய முடியும். இந்த காசா பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடலுக்குள்ள எங்கேயும் போக முடியாது. இஸ்ரேல் என்ன செஞ்சுட்டாங்க, அதை பிளாக் பண்ணிட்டாங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தையும் இஸ்ரேல் பிளாக் பண்ணிட்டாங்க. காசா பகுதிக்குள்ளே எந்த விமானமும் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி. சரி, லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது கீழே லேண்ட் இருக்குது, எகிப்த், அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ பிளாக் பண்ண ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய டனலை அவங்களால தோண்ட முடிந்தது என்றால் சில பல நாடுகளுடைய உதவிகளும், இப்போ ஈரான் உதவி இருக்கலாம், எகிப்து உதவி இருக்கலாம், ஜோர்டான் உதவி இருக்கலாம், லெபனன் உதவி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த உதவிகள் கிடைத்தாலும் எந்த இடத்துல இந்த டனல் ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல இந்த டனல் எண்ட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இன்னும் எதிரிகளுக்கு கிடைக்காதது தான் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸ் இது ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுக்கான, இந்த கிரவுண்ட் இன்வேஷனை ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுக்கான காரணம். அப்படின்னா இஸ்ரேலுக்கு இங்கே டனல் இருக்குன்னு தெரியுது, அதில் எப்படி யுத்தம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. இதுக்காகவே 2021 இந்த எஹியா சின்வார் அப்படிங்கிறவர் எங்ககிட்ட 500 கிலோமீட்டர் அளவுக்கான டனல் இருக்குன்னு சொன்ன உடனே இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜி முழுவதுமாக மாற்றுறாங்க. அவங்களுடைய ஆர்மி ட்ரைனிங் முழுவதுமாக டனலை எப்படி அழிப்பது, அப்படி அழிப்பதற்கான மிசைல்ஸ் என்ன இருக்குது, அதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன, கெமிக்கல் பாண்ட்ஸ் என்ன, ஒரு கெமிக்கலை வச்சு இந்த டனலை எப்படி அடைப்பது அப்படின்னு சொல்கிற பலவிதமான புது டெக்னாலஜியை கண்டுபிடிப்பதற்காகவும் அது கூடவே டனல் வார்ஃபேருக்கும் தயாராகிறாங்க. இந்த டனல் வார்ஃபேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அண்டர் வாட்டர் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே அங்கே மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு நைட் விஷன் அப்படிங்கிறது, இப்போ தெர்மல், இங்கே நைட் விஷன், இது எல்லாமே என்ன செய்கிறாங்க, இன்ஃப்ராரெட் நைட் விஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாத்தையுமே பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ், குட்டி ரக ட்ரோன்ஸை முதல்ல களமிறக்குவாங்க. அந்த குட்டி ரக ட்ரோன்ஸை வச்சு இவங்க பறக்க வைக்கும்போது அங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டனலையும் இவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரேலுடைய படை மேப் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கூகுள் மேப் மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போன வழி ஒரு வழியாக இருக்கும். அதை உங்களுடைய ரூட்டாக நீங்கள் என்ன செஞ்சு வைக்கலாம், சேவ் ரூட் பண்ணி வைக்கலாம். அப்படி ரூட்டாக நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சீக்கிரமாக போகிறதுக்கான ரூட்டாக அது இருக்கும். இதே மாதிரி நீங்கள் போகிற ஒவ்வொரு ஜியோ லொக்கேஷன் பாயிண்ட்ஸையும் எடுத்து ஒரு மேப்பை நீங்களே டிசைன் பண்ணலாம், இல்லை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி மேப்பை இப்போ யார் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, இஸ்ரேல். அதனால தான் இஸ்ரேல் இதை கொஞ்சம் மெதுவாக செஞ்சாலும் இன்ச் பை இன்ச் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின போராளிகளை அடுத்த 50 வருஷத்துக்கு இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், இத்தனை வருடங்கள் 1990லேருந்து தோண்டப்பட்ட இந்த டனலை இவங்க இன்ச் பை இன்ச்சாக ஸ்கேன் பண்ணி அதை அழிக்கும் அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது எப்படி அழிப்பாங்க, ஒரு மிசைல் போட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பில்டிங், இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருமே. அப்போது இந்த டனல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல டீவியேட் ஆகுது, எந்த இடத்துல ஜங்ஷன் இருக்குது, இது எல்லாத்தையுமே தெரிந்து கொண்ட பிறகு அதை அடைப்பதற்கான வேலைகளிலும் இந்த ஸ்பாஞ்ச் பாம்பு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அது என்ன ஸ்பாஞ்ச் பாம்பு? ஸ்பாஞ்ச் பாம்பு அப்படிங்கிறது ஒரு சிமெண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 கலவைகள், 2 கெமிக்கலுக்கான கலவைகள். இதை தடுத்து நிப்பாட்டுவதற்கு இடையில ஒரு தடுப்பு அப்படிங்கிறது இருக்கும். இது என்ன செய்வாங்கன்னா, ஒரு டனல் இருக்குது, அந்த டனல் ஒரு ஜங்ஷன் தான், இல்லாட்டி அந்த டனல்லேருந்து இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் இவங்க நோட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பாம்பு அப்படிங்கிறது அதில் வைக்கப்படும். அது கீழே விழுந்த உடனே இந்த தடுப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தடுப்பு வெடித்து இந்த 2 கெமிக்கல் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பிக்கும். எப்படி தண்ணீரும் சிமெண்ட்டும் சேர்ந்து நம்ம ஒரு இடத்துல பூசும்போது கட்டி ஆகுதோ, இந்த 2 கெமிக்கலும் சேரும்போது இது இன்னும் விரிவடைந்து கொஞ்சம் நேரத்திலே என்ன ஆயிரும். இதே மாதிரி கெமிக்கலை நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்போம். அது அப்படியே ஒரு சிமெண்ட் பூசின மாதிரி ஒரு டனலை முழுவதுமாக அடைத்து விடும். அப்போ இப்படி அடைத்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய டனலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரவிடாமல் தடுத்துடுறாங்க.
அப்போ இந்த 500 கிலோமீட்டர் டனல் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் மாற்றும் வேலைகளிலும் யார் ஈடுபட்டு இருக்காங்க? இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு முதலாவதாக அவங்க பயன்படுத்துவது ஸ்பாஞ்ச் பாம்பு அப்படிங்கிறது தான். அடுத்ததா ஒரு டனலை இருக்கவே இருக்கக்கூடாது, அதை உடச்சி எரியணும் அப்படின்னா அதுக்கு அவங்க யூஸ் பண்றது பங்கர் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது GBU-28 தான். இந்த GBU-28 அப்படிங்கிறதுக்கான வெயிட் மட்டுமே ஒரு 2300 கிலோ, கிட்டத்தட்ட 2.1 டன்னு வச்சுக்கோங்க. இந்த 2300 கிலோகிராம் இருக்கக்கூடிய இந்த GBU-28 அப்படிங்கிற பங்கர் பஸ்டர் 30 மீட்டர் அளவுக்கு இதனால் என்ன செய்ய முடியும்? இந்த பங்கர் பஸ்டரால் பெனட்ரேட் பண்ணி போக முடியும். அப்போ 30 மீட்டர், அது காங்கிரீட்டாக இருந்தாலும் சரி, பெனட்ரேட் பண்ணி அதை வெடிக்க வச்சு அப்படியும் டனல் ஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதை மேப் பண்ணணும், அழிக்கணும், இதுக்காக ஸ்பெஷலைஸ்டான ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு குரூப் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், அதுக்கும் ஸ்பெஷலைஸ்டான குரூப்பை இஸ்ரேல் களமிறக்கி இருக்கிறார்கள். எஹ்லோம் டைமண்ட் அப்படிங்கிறவங்க தான் ஸ்பெஷலைஸ்டு என்ஜினியர்ஸ் ப்ளஸ் அவங்க ட்ரைனிங் எடுத்த இராணுவ வீரர்கள். இந்த எஹ்லோம் டைமண்ட் அப்படிங்கிறவங்க தான் டனல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறாங்க. அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அதை ஹார்ட் என்ட்ரியாக மாற்றுறதுக்கான இந்த நான் சொன்ன ஸ்பாஞ்ச் பாம்ப் இல்லாட்டி பங்கர் பஸ்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த டைமண்ட் அப்படிங்கிறத எஹ்லோம் டைமண்ட் அப்படிங்கிறவங்க வந்து இதெல்லாமே செட் பண்ண பிறகு பின்னாடி வரக்கூடிய டீம் சமூர் ஓக்கட்ஸ் அப்படிங்கிற 2 டீம். இந்த சமூர் ஓக்கட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ட்ரன்ஸ் பகுதியிலையும் அதுக்கு அடுத்தபடியாக எண்டு பகுதியிலையும் நின்று அங்கே இருக்கக்கூடிய டனலை அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் அங்கேருந்து என்னெல்லாம் கிடைக்குது, இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டனலை முழுவதுமாக அழிக்கிறார்கள். அப்படி அழிப்பதற்கு மனிதர்கள் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல ரோபோட் டாக்ஸ் அப்படிங்கிறதும் பயன்படுத்தப்படுகிறது. டெல்லவீவில் இருக்கக்கூடிய ரோபோ டீம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒரு த்ரோபோட் அப்படிங்கிற ரோபோட்டை பயன்படுத்தி இந்த த்ரோபோட்டை முதல்ல ஓட விடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டனல் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த பிறகு அதை அழிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஸோ த்ரோபோட் மட்டும் கிடையாதுங்க. அடுத்ததா அமெரிக்காவினுடைய கிளாடியேட்டர் டாக்டிக்கல் ட்ராக்டு ட்ரோன் ஒன்று இருக்குது. இந்த கிளாடியேட்டர் டாக்டிக்கல் ட்ராக்டு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட 7.62 mm ஸ்குவாட் ஆட்டோமேட்டிக் வெப்பனை உட்படுத்தி ஒரு ட்ரோன். இதையும் என்ன செய்கிறாங்க? அவங்க இந்த டனலை அங்கே இருக்கக்கூடிய ஹமாசின போராளிகளை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். இப்படித்தான் இந்த ஹமாசின போராளிகளுடைய டனல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேப்பிங் செய்யப்படுகிறது. மேப்பிங் செய்த டனல்ஸை அழிக்கிறார்கள். அழிப்பதற்காக இல்லாட்டி அதை தடைப்படுத்துவதற்காக ஸ்பாஞ்ச் பாம்பு யூஸ் பண்ணுறாங்க. அது கூடவே சில பல முக்கியமான படைகளையும் உள்ளே அனுப்பியிருக்காங்க. சில பல ரோபோட்ஸ், ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் பயன்படுத்தப்படுகிறது. ஓவராலாக ஹமாஸினுடைய டனல், அந்த டனல் ஸ்ட்ரக்சர் அடிப்பதற்கான இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. இதை தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல புதுமையான தகவலை தெரிந்து கொள்ள தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.